குதிரை வாசல் யுத்தத்தை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த நாட்களிலே குதிரைகள் மூலமாகத்தான் குதிரை வீரர்களை பழக்கி யுத்தத்திற்கு புறப்பட்டு போவார்கள். 2 நாளாகமம் 9:25 சொல்லுகிறது, சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான். எனவே இந்த குதிரைகள் அங்கே வைக்கப்படும்படியான குதிரை லாயங்கள் ராஜாவினுடைய அரண்மனைக்கு அருகிலே வைக்கப்பட்டிருக்கும். அந்த யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது இந்த குதிரை வாசல் வழியாக இந்த குதிரைகள் எருசலேமிலிருந்து அந்த எதிரிகளை தாக்குவதற்காக இந்த குதிரை வாசல் வழியாக புறப்பட்டு போகும். எனவேதான் இந்த வாசலுக்கு குதிரை வாசல் என்று பெயர். அவர்கள் வெற்றி பெற்று திரும்பும் பொழுது ராஜா ரதத்திலே முன்னால் வருவார், பின்னாலே இந்த குதிரைகள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்கள் ஊர்வலமாக அந்த குதிரை வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த குதிரைகள் எப்படிப்பட்ட பலத்தை உடையவை என்று சொல்லி யோபு 39:19 பார்க்கிறோம். குதிரைக்கு நீர் வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கம் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கும் அஞ்சாமல் பாயும், எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும், யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆவிக்குரிய விதத்திலே நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாக போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி யூதா 1:3 நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் தைரியமாக, எப்படி அந்த குதிரைகள் தைரியமாக யுத்தங்களுக்கு போகுமோ அதே போல நாமும் கூட விசுவாசத்திற்காக நம்முடைய விசுவாசத்தை அழிக்க போராடுகிற பிசாசை எதிர்த்து தைரியமாய் போராட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம்.